இந்த கருவாடு மட்டும் கழுவுறப்போ ஒரு 15 வாட்டியாவது நல்லா கழுவிடுங்க. ஒரு 3 வாட்டிலாம் கழுவ வேண்டாம். ஏன்னா ஒரு தடவை இந்த கருவாடில் மட்டும் மண் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கழுவிக்காங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா, இந்த குட்டி கருவாடை வச்சு நம்ம வந்து தொக்கு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த டிஷ்ஷு எப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு வந்து இந்த கருவாடை அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா பால் நல்லா ஊறும். அதனால் இந்த டிஷ் நான் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 15 வாட்டியாவது நல்லா கழுவிடுங்க. ஊற வைக்க வேண்டியதில்லை. கழுவுறதுலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கருவாடை வந்து நல்லா ஊறிடும். சின்ன கருவாடுங்கனால இந்த நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஐயர் மீன் கருவாடு. அதுக்கு கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஐயர் மீன் கருவாடு இந்த கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வடசட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 கிராம்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். இது வந்து மசாலா வந்து அரைக்கிறக்காக சேர்க்குறேன். சின்ன துண்டு ஒரு பட்டை, 1 ஸ்பூன் அளவாக சோம்பு, 3 வரமிளகா, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் எங்கள் வீட்டு பொடி, அதனால் அந்த காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் பொடி வந்து காரம் அதிகமாக இருந்ததுன்னா மிளகா சேர்க்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்காங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரே ஒரு பழம் தான் சேர்க்குறேன். சின்ன பழம் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கருவாடை வந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்திடுங்க. இதையும் சேர்த்து தான் நம்ம ஆட்டணும். அதனால் இந்த கருவாடையும் சேர்த்து இது மசாலா கூடயே வதக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பால் நல்லா ஊர் குழந்தைகளுக்கு. அடுத்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்திடலாங்க. தேவையான தேங்காய் சேர்த்துக்காங்க. தேங்காய் அப்படியே லேசாக வதக்கிக்காங்க. கருவாடு போட்டதையுமே வதக்கிக்காங்க. ஏன்னா தாய்மார்களுக்கு பால் நல்லா ஊறும். அதனால் இந்த கருவாடையும் சேர்த்திக்காங்க. அந்த மசாலா வதக்கிறப்ப இந்த கருவாடையும் கொஞ்சமாக வதக்கி மசாலா நல்லா கிரைண்ட் பண்ணிக்காங்க. வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியை வந்து சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேங்க. அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்காங்க. சூட நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் அதே வடை சட்டி தான் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சீரகம் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அது கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பெரிய வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணி இப்போ அது கூட சேர்த்திடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவாடெல்லாம் நம்ம இது கூட சேர்த்திடலாம். இதையும் வதக்கிடுவோம் எண்ணெயிலேயே. அதனால் இது கூட சேர்த்திடலாம். எல்லா கருவாடையும் நம்ம கழுவி வச்ச எல்லா கருவாடையும் சேர்த்திடலாங்க. இந்த கருவாடு மட்டும் கழுவுறப்போ ஒரு 15 வாட்டியாவது நல்லா கழுவிடுங்க. ஒரு 3 வாட்டிலாம் கழுவ வேண்டாம். ஏன்னா ஒரு தடவை இந்த கருவாடில் மட்டும் மண் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கழுவிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். பச்சை பூண்டு பெரிய பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கூட கருவேப்பிலை. இப்போ இந்த கருவாடு போட்டதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து இதை சேர்த்தணும். சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கணும். இப்போ பூண்டு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கியாச்சுங்க. இப்போ ஒரு பழம் வந்து நம்ம மசாலாலாம் அரைக்கிறதுக்கு சேர்த்திக்கிறோம். ஒரு பழம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம்லாம் சேர்த்துன பூண்டெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த தக்காளியை 1 போட்டு வதக்கிடலாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுவே கூட வந்து சுண்டைக்காயின்னு சொல்லுவாங்க. அது வந்து காஞ்ச சுண்டைக்காயாக இருந்தாலும் பச்சை சுண்டைக்காயாக இருந்தாலும் கழுவிட்டு சுத்தம் பண்ணி இந்த டிஷ்ஷு கூடயும் அதையும் மிக்ஸ் பண்ணி இப்படியே சும்மா வெறும் மேனியை கூட நம்ம அந்த குழந்தைக்கு பாலெல்லாம் ஊட்டினதுக்கப்புறம் குழந்தைங்க தூங்குவாங்கள்ல, அப்போ அந்த டயத்தில் இந்த ஸ்நாக்ஸாக ரச சாதத்துக்கு வச்சு சுண்டைக்காயெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு புழுவும் கடிக்காது, பாலும் ஊறும். பூண்டு நம்ம சேர்த்திருக்கிறோம், கருவாடும் சேர்த்திக்கிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இந்த டிஷ் இப்படி கூட செய்யலாம். மசாலா சேர்த்துறதுக்கு முன்னாடி வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு எடுத்து வச்சா ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். தாய்மார்களாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இப்போ இந்த மசாலாவை இது கூட சேர்த்திடலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக சேர்த்திக்காங்க. இது வந்து தொக்கு மாதிரி சேர்த்துறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும், குழம்பா வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் நிறையா டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அது வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மெயினாக தாய்மார்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ்ஷு மெயினாக சாப்பிட்டு பாருங்கள். பால் கண்டிப்பாக ஒரு குழந்தைங்க. இப்போ கருவாட்டு தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் அந்த மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இந்த மாதிரி டேஸ்ட்டில் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. எல்லாருமே நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டிஷ்ஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கருவாடு தொக்கு குழம்பு இப்போ நான் உருண்டை சாப்பாடு செஞ்சுருக்கிறேங்க. இது வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த கருவாடோடு வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பால் வந்து ஊட்டுற தாய்மார்களுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப முக்கியமானது. எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் நிறைய நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ